இதை பார்க்குற அதிசய குழந்தைகள் அது மட்டும் இல்லை ரேக்கி சித்தர்கள் அவங்க என்னமா செய்வாங்க. இப்போ நிறைய பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க சித்தர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று உடல்நலத்தோடு மனநலத்தோடு நல்லா வாழணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போகிறது மஞ்சளின் அமோக அற்புதங்கள். ஒரு மஞ்சளுக்கு இவ்வளோ விஷயமா அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டேன். இது நான் சொல்லல, சித்தர்கள் சொன்னது. அண்ட் தென் ஐ கம்பைன்ட் ஆஸ் சச். இப்போ கொஞ்சம் வெஸ்டர்ன் இதுவும் கலந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த மஞ்சள் அப்படின்னாலே எல்லாரும் சொல்லுவாங்க, மஞ்சளை தனியாக பேச வேண்டாம், மஞ்சள் குங்குமம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே போனீங்க? இந்த மஞ்சள் குங்குமம் கொடுக்க போயிருந்தோம். இந்த கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கப்ப சொல்லுவாங்க இல்லையா, மஞ்சள் குங்குமம் கொடுக்க போயிருந்தோம், நவராத்திரி கொடுக்குறப்ப மஞ்சள் குங்குமம் கொடுக்க போயிருந்தேன் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சா? அப்போ இந்த மஞ்சளுக்கு தனியாக சொல்கிறத விட அந்த குங்குமத்தோட சேர்த்து சொல்கிறப்ப மகிழ்வை அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாரு. புரிஞ்சுதா? மஞ்சள் பவுடரில் கொஞ்சோண்டு மஞ்சள் பவுடர். பொதுவாக இந்த மஞ்சள் பவுடர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இந்த எனர்ஜி நெஸ்டில் ஒரு மஞ்சள் பவுடர், இதில் அமோக பொருட்கள் கலக்கப்பட்டது மட்டும் இல்லை, இதுவே அமோக அற்புதங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இந்த மஞ்சளில். நான் இதைத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா என் பூஜையில் போடுவேன். ஓம் ஸ்ரீங்கம் சௌமியாய லட்சுமி கணபதியே வர வரத சர்வத்தனமே வசமானே சுவாகன்னு சொல்லிட்டு ஒரு காயினும் ஒரு கோமதி சக்கராவும் போட்டு ஒரு இதில் கரெக்டாக 9 காயின் வச்சுருப்பேன். அதை ரெண்டையும் போட்டு தண்ணி வச்சுருந்து அதில் இந்த மஞ்சளை 3 தடவை மந்திரத்தை சொல்லி போட்டுட்டு அந்த 9 காயினுக்கு 9 தடவை மந்திரம் சொல்லி போடுவேன். அது மாதிரி இது ஒரு நாளாக பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஐ யூஸ் டு கிவ் த கமாண்ட் டு த வாட்டர். நீங்கள் ரேக்கி மாசனால சொன்னோன்னே எனக்கு இவ்வளோதான் அப்படின்னா கரெக்டாக அந்த அமௌண்ட் நான் சம்பாதிச்சிருக்கேன். உண்மையை சொல்லணும் கண்ணுங்களா, எல்லாத்தையும் அந்த தண்ணி மட்டும் இல்லை, என்னுடைய சித்தர்கள் எல்லாரும் எனக்காக, என்னுடைய குருமார்கள், என்னுடைய தெய்வங்கள் எல்லாரும் எனக்கு அப்படி பிரத்யட்சமா என் கூட இருக்கிறாங்க. அதை நான் ஃபீல் பண்ண முடியுதுன்னா அது இத்தனை நாள் தான். புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது இந்த மஞ்சள் பவுடரில் ஒரு துளி பன்னீர், கங்கா ஜல்னா கங்கா ஜலம் தான் விடணும். சாதா தண்ணி கிடைக்கலையே என்ன பண்ணலாம் அப்படின்னா மழை தண்ணியை சேர்த்து வச்சுக்கோங்கன்னு அடிச்சுக்கிறேன் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். கங்கா ஜல் கிடைக்கலன்னா. புரிஞ்சிச்சா? இல்லாட்டா கங்காவுடைய தண்ணி, கங்கை வாட்டர்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அங்கே கங்கை தண்ணியை ஒரு சொட்டு அப்போ பவுடர் போட்டுக்கோங்க, ஒரு துளி. இந்த மஞ்சள் பவுடர் இட்ஸ் பெட்டர், இட் இஸ் இந்த எனர்ஜிலெஸ் ஈஸி. அப்படி இல்லை உங்கள் மஞ்சள் தூள் வச்சுக்கோங்க, நோ கம்பல்ஷன். கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க, ஒரு சொட்டு பன்னீரை விடுங்க, ஒரு சொட்டு கங்கா ஜல் கலந்துக்கோங்க. இந்த இதை கலந்துட்டு இதை தொப்புள்ள ஒரு துளி வச்சுக்கணும். தொப்புள்ள வச்சிங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும். இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை இல்லை, நான் சித்தர் சொன்னதான் உங்களுக்கு சொல்கிறேன். புரிஞ்சா? ஒரு வண்டி எடுத்து நிறைய சீக்கிரமாக நடக்கணும் அப்படி சொல்லி நல்லா இப்படி அப்ப வேண்டாம், அது செய்யப்படும். புரிஞ்சிச்சா? கொஞ்சம் ஒரு சொட்டு எடுத்து அப்படி தொப்புள்ள தடவிட்டீங்கன்னா, சுற்றி தடவிட்டீங்கன்னா நினைச்ச காரியம் நடக்கும் அப்படி என்று சித்தர்கள் சொல்கின்றார்கள். அடுத்தது வியாழக்கிழமை மஞ்சள் பிள்ளையார பிடிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, நான் மஞ்சள் பிள்ளையார பிடிச்சி காட்டியிருக்கேன் இந்த மஞ்சள்லே. ஏன்னா இது கொஞ்சம் நம்ம விலைக்கு வாங்குற மஞ்சள், நீங்கள் சாதாரண மஞ்சள் போடுறது வேற, இந்த மாதிரி ஸ்பெஷல் மஞ்சள் போடுறதில்ல. இதை விட நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியுமேங்கக்கா கொஞ்சம் நான் பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக பிடிச்சா கூட போதும். புரிஞ்சா? பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே ஒரு நம்பர் எழுதணும். ஓம் விகடாய நமக. உங்களுக்கு தெரியுமா, கணேசருக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? 464249 464249 அந்த நம்பர். அதை ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒடிவான் உங்களுக்கு என்ன வேணும் அதை அப்படியே எழுதுறீங்க. எழுதிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா குருவுக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்கேன், அதை அப்புறம் சொல்கிறேன். இந்த முதல்ல என்ன பண்ணுறீங்க, இந்த நம்பர் எழுதி இந்த நம்பர் கீழே என்ன வேணுமோ அதெல்லாம் எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, கார்னேலியன் விளக்கு ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் மஞ்சள் கார்னேலியனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா ரெட் கார்னேலியனாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டில் என்ன பண்ணுறீங்க, விநாயகர் அப்படின்னு வர்றப்ப தேங்காய் எண்ணெயை போட்டு விளக்கு போடணும். அது மேக்கப் பார்த்து போடணும். இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். தேங்காய் எண்ணெயில் மேக்கப் பார்த்து அந்த விளக்க போட்டுட்டீங்கன்னா அந்த காரியம் நடக்கும். இப்போ நம்பர் எழுதி வச்சிங்க. நம்பரை எழுதிட்டு அந்த நம்பருக்கு கீழே அந்த பேப்பரில் என்னென்ன வேணுமோ எழுதணும். இதை இன்னும் கொஞ்சம் புச்சாரியாக இருந்தால் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு
என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கலரான பேப்பர் எடுக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ எனக்கு பண வரவுக்காரனா பச்சை பேப்பர், பிள்ளைங்க நல்லா படிக்கணுமா வயல் கலர் பேப்பரு, சரி அதுதான் போச்சு அப்படின்னா மனசு நல்லா இருக்கணும்னா ப்ளூ கலர் பேப்பரு, யாருக்கா உடம்பு முடியல அப்படின்னா எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி அந்த பேப்பரு, இல்லை பச்சை கலர் பேப்பரு, பணம் சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் பச்சை கலர் பேப்பர். அந்த மாதிரிலையும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த நம்பரை எழுதி அது கீழே என்னென்ன வேணுமோ அதை எழுதி அதில் இந்த விளக்கை பொருத்தி வச்சிட போறீங்க. ஆனால் அந்த விநாயகர் பண்ணுறீங்க. நான் இப்போ லிங்கமும் காட்டியிருக்கீங்களே, அது என்னன்னா எனக்கு சிவன் அந்த மாதிரிலாம் பண்ணுறது பிடிக்கும். நான் இதை மட்டும் பண்ண மாட்டேன். இந்த சிவன் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வெறும் மண்ணில் பிடிச்சி ட்ரை பண்ணணும். கொஞ்சோண்டு ஃபெவிகால் போட்டுக்கணும், புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் விபூதியில் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் மஞ்சள் விநாயகர், விபூதி விநாயகர், அதுக்கப்புறம் ஈவன் குங்குமத்தில் கூட விநாயகர், அது மூணுக்கு தகுந்த மாதிரி அப்படி பண்ணி வச்சு நானாக ஏதாவது மந்திரத்தை சொல்லி 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 பவர் பண்ணிக்கிறது. சரி, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் நம்மளை பவர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முடிஞ்சுக்கணும். ஸோ வாட் எவர் யூ ஆர் டெல்லிங், இப்போ அச்சுதா அண்டா கோவிந்தா, அச்சுதா அண்டா கோவிந்தா, ரம 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 அப்படி சொன்னோம்னா உடனே அந்த ஆறாவது பதியும், புரிஞ்சுதா? இப்போ நான் இப்படி போகிறப்ப 4649 அப்படி எழுதிக்குவேன். அப்படி மனசு நினச்சி 4649, ஏன்னா அது விநாயகர் நம்பர், அது எழுதிக்கிட்டேன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் வாட் எவர் வில் பி a thing, ஒரு ஆரா இஸ் அப்சார்பிங், உங்கள் ஆரை எடுத்துக்குது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் சீரியல் பார்த்து ஓன்னு அழுது, அதுக்கப்புறம் திட்டி, அங்கே நடக்கிறதுக்கு நீங்கள் இங்கே திட்டிக்கிட்டு வேற இருப்பீங்க, அவங்க நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்கே, இல்லை நீங்கள் இங்கே திட்டிக்கிட்டு இருப்பீங்க, இங்கே வீடு ஃபுல்லாக ஆறா ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். உண்மை கண்ணுங்களா? ஆஹா, அது உங்களுக்கு புரியலையே, நான் என்ன சொல்லுவேன்? சரி, புரிஞ்சுக்கோங்க, காலங்கள் வரும் அப்போ புரியும். ரேக்கி படிச்சிங்கன்னா அது புரிஞ்சிடும். ஓகே, இப்போ சொல்லிட்டோம். இந்த விளக்கை என்ன பண்ணணும், தேங்காய் எண்ணெய் ஊற்றி மேற்க பார்த்து வைக்கணும். இப்போ குருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த மாதிரி 10 5 12 11 9 7 6 13 8 இந்த மாதிரி ஒரு நம்பரை எழுதிக்கிறீங்க. அது எப்படின்னா வெறும் வெள்ளை பேப்பர்ல மஞ்சள், உங்களுக்கு தெரியுமே அப்படி பண்ணியிருக்கேன் இல்லை? அதை நீங்கள் என்ன பண்ணீங்க, மஞ்சளால் இதை வரைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதிட்டு என்ன கேட்குறீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் தட்சிணாமூர்த்தியே ஸ்வாஹா, ஓம் ஹ்ரீம் தட்சிணாமூர்த்தியே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சள் கட்டத்துக்கு பண்ணீங்கன்னா அத்தனை குரு கடாட்சமும் கிடைக்கும். புரிஞ்சா? அதே மாதிரி தான் நம்ம குசம், இந்த குசத்தை வச்சு ஒரு விளக்கை ஏற்றி வச்சிங்கனாலும் அது. அப்போ இதுக்கு குருவுக்காக விளக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லெண்ணெயில ஏற்றி கிழக்க பார்த்து வைக்கணும். புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி எந்த காரணம் கொண்டும் விநாயகங்கப்ப அப்படி, சிவனுங்கப்ப என்ன பண்ணலாம்னா, இன்னொன்று இந்த சிவனை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு யாருக்கா ஆசை இருந்து இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிவனுடைய ஆவடை இருக்குல்ல, இது ஒன்று இந்த இடம் இது கிழக்க பார்த்து இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ நான் வச்சுக்கிறது எங்களுக்கு வடக்க பார்த்து வச்சிருக்கேன், வடக்க பார்த்து வச்சுக்கலாம். புரிஞ்சிச்சா? ஒன்று கிழக்க பார்த்து வைக்கலாம், இல்லாட்டா வடக்க பார்த்து இருக்கணும். அப்படியும் இல்லை முடியல அப்படின்னா மேற்க பார்த்து வச்சுக்கலாம். ஆனால் தெற்க பார்த்து நான் ஆவடி வைக்கவே மாட்டேன். அப்போ நீங்கள் கும்பிடுறப்ப எப்படி கும்பிடணும்னா, நான் இப்போ வடக்க பார்த்து இப்போ இதை வச்சிருக்கேன். அப்போ நான் இங்கே உட்கார்ந்து என்ன பண்ணுவேன், நான் இந்த பக்கம் உட்காந்துருப்பேன், உட்காந்து அதாவது தெற்க உட்காந்து வடக்க பார்த்து உட்காந்து கும்பிடுவேன் இவங்க. புரிஞ்சுதா? எந்த பக்கம் ஆவடை இருக்கோ, நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், அங்கே உங்களுக்கு திசையே கிடையாது. கோயிலில் ஆவடை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் போயிடணும், ஆவடையை பார்க்குற மாதிரி போய் நின்றுக்கணும். புரிஞ்சிச்சா? உங்களுக்கு ஆவடை தான் கண்ணில் படணுங்கிற மறந்துடக்கூடாது. எப்போ போனோடனே உங்கள் ஆவடை கண்ணில் படணும், அந்த மாதிரி நின்று கும்பிட்டுக்கோங்க. இட்ஸ் a very very important thing. ஆவடையில் அப்படியே பவர் அப்படி டிஸ்போஸ் ஆகும். இன்னும் ஒன்று எல்லாருக்கும் தெரியாத ஒன்று சொல்கிறேன். நிறையா பேர் மஞ்சள் பிள்ளை எல்லாம் நம்ம எல்லா விசேஷமும் செய்ய மாட்டோம். ஆனால் அந்த பிள்ளையார பிடிக்கிறப்ப அதை பிடிக்க முன்னவே ஒருத்தவங்களை கூப்பிடணும். அது யாருன்னா வல்லப தேவி அப்படின்னு இருக்காங்க. இது முக்கியமான பாயிண்ட். இது முக்கியமாக சித்தர்கள் சொன்ன கண்டு சித்தர்கள் புக்கிலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பிள்ளையார்னு நீங்கள் போய் வல்லப தேவி வந்துடுவாராம். புரிஞ்சுதா? அவரை மனசார நம்ம எத்தனையோ ஸ்லோகங்கள் சொல்வீங்க. பக்குன்றம் மனமன்றம் மாமலரால் நோக்குன்றம் மேனி உடங்காது புக்கொண்டு துப்பாத்துமேனி தும்பிக்கா பாதம் தப்பாமச்சார்வார் தமக்கு. இது எங்கள் அப்பா எவ்வளோ வருஷம் சொல்லுது. அதுக்கப்புறம் நாங்களாம் எவ்வளோ வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சிச்சா? அப்போ இந்த இப்போ ஒரு விநாயகர் மந்திரத்தை சொல்லி விநாயகனே இது எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப வல்லபதேவி அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் அது சூப்பர். கண்ணுகளா இதெல்லாம் சூட்சுமங்கள் சொல்லி கொடுக்குறோம். புரிஞ்சிச்சா? வல்லபதேவியும் சேர்ந்து கூப்பிட்டீங்கன்னா விநாயகருடைய பவருக்கு உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். புரிஞ்சிச்சா? ஆமாம். அடுத்தது
திருமண பத்திரிகையெல்லாம் இருக்குதுன்னா மஞ்சளில் கொஞ்சம் இருக்கணும். அந்த காலத்தில் மஞ்சள் பத்திரிகை தான் போடுவோம். என் கல்யாணத்துக்குலாம் எவ்வளோதான் டிசைனில் பண்ணாலும் கூட மஞ்சள் பத்திரிகை என் டாக்டருக்கு தான் பண்ணேன். மஞ்சள் பத்திரிகை ரொம்ப அவசரம். 2 பக்கம் ஏஞ்சல் இருக்க மாதிரி மஞ்சள் பத்திரிகை, அது ரொம்ப நல்லது. அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இனிமேல் செய்யணும் அப்படின்ட்டு. 10 பேர் வந்தாலும் போகிறோம். வாட்டர்லாம் கூப்பிடுங்க கண்ணுங்களா. சும்மா 100 பேருக்கு பந்தாக்கு போட்டு என்ன வேஸ்ட்டு. ஒரு சூப்பர் விஷயம் சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சோண்டு இந்த மஞ்சள் தொட்டுக்கிற வழியில் இந்த மஞ்சள் எடுத்து என்ன பண்ணோம், உங்கள் கணவர் சொல்லபடி கேட்கணும். இது யாராவது பார்த்தாங்க ஏதாவது திட்ட போகிறாங்க அவளை பிள்ளைங்கள்லாம். என்ன கொஞ்சோண்டு இப்படி இடது காதில் மஞ்சளை பூச்சிக்கிட்டிங்கன்னா கணவர் சொல்கிறபடி கேட்பாரு. இது நிஜமாவாம்மா அப்படின்னு தோணல, செஞ்சு பாருங்க. இது ஆச்சா. அடுத்தது இப்போ நாடியில் இந்த இடத்துல சும்மா சும்மா பேர் நாங்கள் ரொம்ப மஞ்சள் எல்லாம் இது பண்ண மாட்டோம் இல்லையா, சார் நாடியில் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த நாடியில் அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே நம்ம வந்து சந்தனம் எடுத்தோம்னா நம்ம வைக்கிறாங்க கழுத்தில் இங்கே நெத்தியில் இப்படி வைப்போம்ல, வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இது பண்ணிட்டு கையில் அப்படி தடவும் இல்லையா சந்தனத்தை. இது மஞ்சளை என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் நாடியில் அப்படி வச்சிங்கன்னா பொன் பொருள் சேரும். ஒரு நல்ல நாள்களில் மஞ்சளை செய்கிறப்ப அதை பண்ணிக்கிறீங்க. புரிஞ்சிடுச்சா? டெய்லி எடுத்து இப்படி சீக்கிட்டு எனக்கு பொன் பொருள் வரணும்னு நினச்சிங்கன்னா தட்டு அவங்க சிரிச்சிடுவாங்க. மஞ்சளே சிரிச்சிடும். பி கேர்ஃபுல்லாக. அடுத்தது குழந்தைகள் நல்ல முறையில் இருக்கணும்னா அது கண்ணத்தில் திருவுன்னு கொஞ்சம் தடவிடுங்க. தடவி விட்டிங்கன்னா அது பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்ல முறையில் இருப்பாங்களாம், நல்ல முறையில் வளருவாங்க. அடுத்தது என்னென்னா வலது காதில், இப்போ நான் இடது காதுலன்னா வீட்டுக்காரருக்கு சொன்னேன், வலது காதில் பண்ணிங்கன்னா மாமனார் மாமியார் அன்பாக இருப்பாங்களா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வெளியே சொல்லாதீங்க. புரிச்சா கேட்கலா? வலது காதுனா இதெல்லாம் நான் சொல்லலை, சித்தர்கள் சொன்னது, புரிஞ்சுக்கணும். புரிஞ்சா நான் மஞ்சள் பூச்சி பழக்கம் இல்லை சாமி. இடதுக்காரு வீட்டுக்காரு கொஞ்சம் சரியாக கொடுத்து வச்சாங்க பாருங்க அந்த காலத்து சித்தர்கள்லாம். விவரமானவன்னு நினைக்கிறேன் இல்லை. அப்புறம் கொஞ்சோண்டு கையில் தடவிக்கிட்டிங்கன்னா வந்து கடன் வராதான். புரிஞ்சிச்சா? அதான் அந்தந்த காலகட்டங்களும் செய்யுங்க. டெய்லி எடுத்து கொக்கா பக்கா பூசிக்க வேண்டாம். வலது முழங்காலில் பூசினா கணவனுக்கு தோல்வியாகி வராதான். தோல்வியாகி இருக்கவங்க பூசிக்க சொல்லுங்க. மஞ்சள்னாலே திருமணம் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குதான். மஞ்சள் எப்போ நான் சொல்லிட்டேன் விட்டான் தனியாக சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் அப்படி சேர்த்து சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்குறப்ப எல்லாரும் மஞ்சள் குங்குமம் சேர்த்தானே வீட்டில் கொடுப்பீங்க. மஞ்சளோ எதுவும் படிக்கிற மாதிரி தானே கொடுப்பீங்க. அப்போ இது யாருன்னா குப்பச்சித்தன்னு ஒருத்தர் இருந்தார். குப்பச்சித்தரை பற்றி நிறையா பேசியிருக்காரு. இன்னொரு வித்தியாசமானதுன்னா இது நாங்கள் செய்கிறோம். இது மூங்கில் டம்ளர் நாங்கள் அந்த காலத்தை தெரிஞ்சு எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு தெரிஞ்சின உடனே அதில் நிறையா பேர் இன்வால்வ் இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். அது ஒரு தனிப்பட்ட இது கிடையாது. இஸ் ஒரு ஆர்கனைசேஷன், அது பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் எனக்கு சார் நீங்கள் கேட்டுக்கோங்க பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சம்மந்தம் இல்லைன்னா சம்மந்தம் எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கு சேர்த்தாது. புரிஞ்சிச்சா? இதில் தண்ணி ஊற்றணும், அதில் கொஞ்சம் மஞ்சளை போட்டணும். அதை வந்து என்ன பண்ணான்னா நீங்கள் அபிஷேக் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை நல்லா வச்சுருந்துட்டு எங்கேயாவது லேசாக தெளிச்சு விட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து என்ன பண்ணால் சுமங்கலி தத்துவத்தை கொடுக்குமா. நல்ல சந்தோஷம், ஆரோக்கியம், பணவரவு எல்லாத்துக்கும் இந்த மூங்கில்ல மஞ்சள் இது வச்சா அது போகிறோம். இது வந்து சித்தர் சொல்கிறாங்க. மஞ்சள்ல இவ்வளோ விஷயமா. வலது காது இடது காது மறக்கவே மாட்டீங்க. இடது காது ரொம்ப மறக்க மாட்டீங்க பெண்கள் நினைக்கிறேன். புரிஞ்சுதா? பண்ணிங்கன்னா வீட்டுக்கார சொன்னோடி கேட்பாரு. அந்த மாதிரி இது மாதிரி தான் சந்தனத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மஞ்சளை பற்றி நான் பேசுகிறேன், அடுத்து சந்தனத்தை பற்றிக்கு அப்புறமா பேசுகிறேன். இப்போ இந்த மஞ்சளுக்கு முக்கியமாக கார்னியன் சூப்பர் விளக்குது. உங்களுடைய ஊதுபத்தியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஊதுபத்தியை யூஸ் பண்ணி எந்த மந்திரத்தை நீங்கள் இப்படியே வரைஞ்சாலும் அது வாயு தத்துவத்தில் போகும். சூப்பரான பவர் கிடைக்கும். புரிஞ்சாக்கணுங்களா? அது உங்கள் ராசி ஊதுபத்தி. ப்ரெசண்ட்டுக்கு என்ன ஊதுபத்தின்னு கேட்கணும் நினைச்சினேன் சார். ஓகே, இதெல்லாம் பண்ணி வளத்தோடு வாழுங்க, உடல் நலத்தோடு வாழணும்னு சொல்லி அம்மா டெய்லி எல்லாருக்காக வேண்டிக்கிறேன். ஓகே கணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கணுங்களா. பாய்.